ஒரு சொல்லின் பொருள், உச்சரிப்பு போன்றவற்றை அறிந்து கொள்வதற்காக பயன்படுவது அகராதி. நம் தமிழ் மொழிக்கும் தற்காலத்தில் பல தமிழ் அகராதிகள் புழக்கத்தில் இருந்து வருகின்றன. அந்த வகையில் தமிழில் உருவாக்கப்பட்ட முதல் அகராதி எது என்பது பற்றி இப்போது அறிந்து கொள்ளலாம். சதுர அகராதி என்பதே தமிழில் உருவாக்கப்பட்ட முதல் அகராதி. இதனை உருவாக்கியவர் இத்தாலியை சேர்ந்த வீரமாமுனிவர். அவர் காலத்திற்கு முன்பாக நிகண்டுகள் எனப்படும் செய்யுள் வகை நூல்களே பொருள் கூறும் நூல்களாக இருந்தன. சதுர அகராதி போல் தேவைப்படும் சொற்களுக்கு உடனே பொருள் அறியும் வசதி இல்லாதவையாக அவை இருந்தன. வீரமாமுனிவருக்கு முன்பாக ஐரோப்பியர்கள் சிலர் தமிழ் போர்த்துகீசியம், தமிழ் லத்தீன் போன்ற இரு மொழிகளில் அமைந்த அகராதிகளை உருவாக்கியிருந்தனர். பெயர் அகராதி, பொருள் அகராதி, தொகை அகராதி, தொடை அகராதி என்று 4 பிரிவுகளை கொண்டுள்ளது சதுர அகராதி. பெயர் அகராதியில் சொற்பொருளும், பொருள் அகராதியில் ஒரு பொருளை குறிக்கும் பல சொற்களும், தொகை அகராதியில் இணைந்து வரும் இலக்கிய கலைச்சொற்களும், தொடை அகராதியில் எதுகையும் வருகின்றன. சதுர அகராதியில் பெயர் சொற்களாக ஏறக்குறைய 12,000 சொற்கள் உண்டு. பிற்காலத்தில் தோன்றிய தமிழ் அகராதிகளுக்கு முன்னோடியாக அமைந்த சதுர அகராதி வெளியானதிலிருந்து தற்போது வரை பலமுறை பதிப்பிக்கப்பட்டுள்ளது. 1710ஆம் ஆண்டு தமிழகம் வந்த வீரமாமுனிவர் சதுர அகராதி நிறைவுற்ற 1732ஆம் ஆண்டு நவம்பர் 21 என்று அந்நூலின் இறுதியில் தெளிவாக தெரியுமாறு குறிப்பிட்டுள்ளார்.